மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட மலைப்பாம்பினை வனத்துறையினர் பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி அதிக வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதியாகும். அடிக்கடி காட்டு யானைகள் தாக்குதலில் பலரும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுத்தை மற்றும் புலி இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதி மற்றும் நகர பகுதிகளில் வலம் வருவது வழக்கம். அந்த வகையில் கூடலூர் அருகே உள்ள அல்லூர் வயல் தோட்டமூலா பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று தென்பட்டதால் அப்பகுதியில் உள்ளவர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் மலைப்பாம்பினை லாபகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காரைக்கால் பேரளம் இடையே ரயில்வே பாதை அமைக்கும் பணி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் பொறியாளர் குழுவினர் காரைக்கால் பேரளம் இடையே நடைபெற்று வரும் ரயில்வே பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது காரைக்கால் ரயில்வே நிலையத்தில் உள்ள கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கழிவறை கட்டணங்கள் குறித்து பொதுமக்கள் கண்ணில் தெரியும்படி வைக்க வேண்டும் எனவும் அறிவுரை கூறினார். பின்னர் பேசிய திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன், காரைக்கால் பேரளம் ரயில் பாதை திட்டம் வருகிற டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். திண்டுக்கல்லில் மாற்றுக் கட்சியினை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் தளபதி விஜய் நூலகம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றும் விழாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழாவும் நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சியினை சேர்ந்த பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. சென்னையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து முன்னால் சென்ற லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து கோவை நோக்கி 37 பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது. அதிகாலை நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த வேலாயுதம்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னால் சரக்கு ஏற்றிக் கொண்டு சென்ற லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அவிநாசி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு திருப்பூர் மற்றும் கோவை பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் வெள்ள நிவாரணப் பொருட்களை வாங்க வந்த மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு கிராமங்கள் நீரில் மூழ்கின. நாட்கள் நகர்ந்தாலும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் கடலூர் குண்டு உப்பலாவடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அரிசி, போர்வை, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது அந்த நிவாரணப் பொருட்களை வாங்க கூட்டத்தில் மூதாட்டி ஒருவர் வந்துள்ளார். அவர் திடீரென மயக்கமடைந்ததால் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. அப்போது அங்கிருந்த மருத்துவர் பிரவீன் என்பவர் உடனடியாக மூதாட்டிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார். சிறிது நேரத்தில் உடல்நிலை சீரான மூதாட்டி நிவாரணப் பொருட்களை வாங்கி தனது உதவியாளரை அழைத்துக் கொண்டு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். மூதாட்டி மயங்கி விழுந்த அடுத்த நிமிடத்தில் மருத்துவர் பிரவீன் இந்த செயலை செய்தது கூட்டத்தில் இருந்த பலரும் அவரை பாராட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.